திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். நாடு முழுவதும் நக்சல் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் எண்ணிக்கை 0 குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நக்சல் வன்முறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் 2015ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுடன் அமல்பட்டதுடன் 60 ஆண்டுகளாக நீடித்த வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நக்சல் பாதிப்பில் இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 126 2018ஆம் ஆண்டு 90ஆகவும் 2021ஆம் ஆண்டு 70ஆகவும் குறைக்கப்பட்ட நிலையில் 2026 ஏப்ரல் நிலவரப்படி அந்த எண்ணிக்கை 0 பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 37 மாவட்டங்கள் லெகசி அண்ட் ட்ரஸ்ட் மாவட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவை நக்சல் பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாவட்டம் மட்டும் கவலைக்குரிய மாவட்டம் என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கும் இடதுசாரி தீவிரவாத அமைப்புகளின் கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் நக்சல் ஆதிக்கம் உருவாகாத வகையில் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.